கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். Understand clearly. உங்களுடைய வசதிகள், வாய்ப்புகள், உங்களுடைய வருமானங்கள் எப்படி செலவழிக்கப்படுகிறது? All your assets, your incomes, how it has been spent? வட்டிக்காகவே போய் கொண்டிருக்கிறதா? Is it going as an interest? இல்ல டியூக்கே கட்டிட்டு இருக்கீங்களா? Are you paying some dues? புரியுதா எல்லாருக்கும்? Do you understand? கார் வாங்கி வச்சிருப்பீங்க, டியூ கட்டிட்டே இருக்கலாம். வீடு வாங்கி வச்சிருப்பீங்க, டியூ கட்டிட்டே இருக்கலாம். டூ வீலர் வாங்கி வச்சிருப்பீங்க, டியூ கட்டிட்டே இருக்கலாம். சாகர வரைக்கும் செத்து போன பிறகு கூட அந்த லோன்ல பிடிக்கிற மாதிரி, அந்த பென்ஷன்ல பிடிக்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஆளுங்க வட்டி வாங்கிட்டு இருக்கலாம். Due for your vehicles or due for your house loans, until the end of your life you pay this due. திடீர்னு ஒரு வியாதி, கோடிக்கு லட்சக்கணக்கான பணம் மருத்துவத்துல போய் விடுகிறது. Sudden sickness, lakhs of money goes for medicine. இது எல்லாம் என்ன காரணம்? What is the reason for all இதுதான் this? கப்பம் கட்டுகிற ஒரு தன்மை. This is the experience of paying the tribute. இத கொஞ்சம் டீசன்ட்டா உலகத்துல லஞ்சம்னு சொல்றாங்க. And decently in the world they say this as a bribe. இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா வரும்பொழுது அது வெகுமதின்னு சொல்றாங்க. And in a stylish way they say it as a gift. அப்படிதானே? கிஃப்ட்னு தான் சொல்றாங்க. And they say it as a gift. யாக்கோபு ஏசாவுக்கு கொடுத்தது சொத்துன்னு சொல்லி கொடுக்கல. நான் உன்கிட்ட ஒரு நாள் ஏமாத்திட்டேன் இல்லையா, அதை தான் கொடுத்தேன்னு சொல்லல. என்ன சொன்னா? இந்த வெகுமதியை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படினா. Jacob says unto Esau, this is just a gift that I give it to you. ஆனா இந்த பைபிள்ல இன்னொரு விதத்துல சொல்லி இருக்கிறது. In the Bible in another word. இந்த இடத்துல கப்பம்னு சொல்லி இருக்கு. And here it is told as a tribute. ஒரு இடத்துல பகுதி கட்டினார்கள் என்று சொல்லி இருக்கிறது. And another place they pay the interest. இன்னொரு பகுதியில காணிக்கை செலுத்தினார்கள்னு இருக்கு. யாருக்கு? மனுஷனுக்கு காணிக்கை செலுத்தினா. And in another place they pay offerings unto man. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் ராஜாவுக்கு அந்த எக்லோன் கையிலே காணிக்கை கொடுத்து விட்டார்கள். யாருக்கு காணிக்கை செலுத்தணும்? நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை நீ யாருக்கு செலுத்துற? மனுஷனுக்கு செலுத்துற. மோவாபின் ராஜாவுக்கு செலுத்துகிறாய். In the Judges chapter 3 we read that the Israelites paid an offering unto King Eglon, the king of Moab. 14ஆம் வசனத்துல இருந்து நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா, when you read from verse 14 அங்க தெளிவாக சொல்லி இருக்கு. it is mentioned clearly. அவனுக்கு காணிக்கை கொண்டு போனார்கள். And they took offerings for him. 15ஆம் வசனத்துல in verse 15 அவன் கையிலே அவனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். And they gave offerings in his hand. காணிக்கைன்னா ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் கிடையாது. It is not 100 or 1000 rupees. நன்றாக 17ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, in verse 17 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? the verse 18 says, காணிக்கைகளை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பி விட்டான். And he made an end of the offer present. He sent away the people that bear the present. இஸ்ரவேல் ஜனங்கள் காணிக்கைகளை சுமக்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் ஆளுங்களை வச்சு அந்த மோவாபின் ராஜாவுக்கு போய் கப்பம் கட்டறாங்க, காணிக்கை கொடுக்கறாங்க. Israel had a big team to carry all the present and offering to the king of Moab. ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்கல. But they did not offer what they had. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. They did not give what the respect they தேவனுக்கு gave செய்ய to வேண்டிய God. ஊழியத்தை செய்யல. They did not serve with the God. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைங்கற பெயர்ல இப்ப யாருக்கு போய் சேருது? அது யாருக்கு போய் சேருது? ஒரு அந்நிய மோவாபிய வல்லமைக்கு போய் சேருகிறது. To the strange power, the power of Moab, all the offerings went. உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி செலவழிக்கிறாய்? How do you spend your life? உன்னுடைய பணம் எப்படி செலவழிகிறது? How you spend your money? உன்னுடைய சம்பாத்தியங்கள் எப்படி வீணாகிறது? How you spend your earnings? உன்னுடைய சரீர சுகம் எப்படி வீணாக்கப்படுகிறது? How your strength of your body spent? இரவு பகலும் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. You work all night. ஒரு சிலர்லாம் ஓட்டி பார்க்கறாங்க. And few do overtime. ஒரு சிலர்லாம் அதிகமாய் பாடுகள் படுறாங்க. And they few suffer much. அதெல்லாம் நீ உனக்காக அது பயன்படுதா? Is it useful for you? அவ்வளவு சம்பாதிச்சும் கடன் கொடுத்து ஒண்ணுமில்லாம போன விசுவாசிகள் கூட இருக்காங்க. There are believers who gave debts and they became nothing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நீங்கள் உங்களுடைய பணத்தை வீணாக்காமல் பாதுகாக்கிறீர்களா? Do you preserve your money, not spending in vain? சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்காவது சொல்ல முடியுமா? Can anyone say that? நம்ம எல்லாரும் ஐடிக்கு பயந்து, இன்கம் டாக்ஸுக்கு பயந்து, நம்மில் பாதி பேர் எதுல லோன் எடுத்து வச்சிருக்கோம்? கவர்மெண்ட்ல லோன் எடுத்து வச்சிருக்கோம். அப்பதான் நமக்கு வந்து டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுல சிக்கி இருக்கிறோம். We have the fear of income tax, so we take some loans in order to avoid paying tax. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவோம். And we give reason for it. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்கு. And there is reason for everything. ஆனா பைபிள் சொல்லுகிறது நீ கப்பம் கட்ட கூடாது. But the Bible says that you should not pay usury. நீ கப்பம் கட்ட தேவையில்லை. No need for you to pay the tribute. நீ கப்பம் கட்ட யார் கப்பம் கட்டுவார்கள்? Who will pay the tribute? நான் இன்னைக்கு மெசேஜை மூன்றாக பிரிக்கிறேன். And I divide the message as 3. யார் கப்பம் கட்டுவார்கள்? Who will pay the tribute? இரண்டாவது யார் பகுதி கட்ட தேவையில்லை? Who should not pay the tribute? நீ நன்றாக இருந்தேனா உனக்கு மத்தவங்க கப்பம் கட்டுவாங்க. If you're okay, then others will pay unto you. புரியுதா உங்களுக்கு? Do you understand? நமக்கு யார் கப்பம் கட்டுவார்கள்? Who will pay tribute unto us?
புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்லுகிறேன். I'll repeat it. முதலாவது, யார் கப்பம் சத்துருவுக்கு கட்டுகிறார்கள்? And who pays the tribute unto the enemy? இரண்டாவது, Secondly, யார் கப்பம் கட்ட தேவையில்லை? who need not pay the tribute? மூன்றாவது, Thirdly, நீ சரியா இருந்தா, நீ டாப்ல இருந்தீனா உனக்கு மத்தவன் கப்பம் கட்டுவான். if you're okay, then others will pay tribute unto you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யார் கப்பம் கட்டுவது? Who pays the tribute? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, In Genesis chapter 49, ஆதியாகமம் 49 14 15 14 and 15 of 49, Genesis. இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இசக்கார் ரெண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. Issachar is a strong ass couching down between two burdens. ஆனா அதே நேரத்துல At the same அவனுக்கு time, வசதி இளைப்பாறுதல் இதுதான் தேவை. and he saw the rest was good. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பின்பு After coming to this நீ ஒரு fellowship, பலத்த மனுஷனாக மாற வேண்டும். you should become a strong man. இசக்காரை பத்தி அவனுடைய தகப்பன் சொல்றான், அவன் பொதிகளின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. His father says about Issachar that he is a strong ass couching down between two burdens. இசக்கார் என்று சொன்னால் தேவன் பலன் தந்தார் அப்படின்னு அர்த்தம். Issachar means God gives strength. நல்ல பாடுபடுற ஒரு ஆள். And you should suffer. காலையில் எந்திரிச்ச உடனே சாயங்காலம் நைட்டு தூங்குற வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு மனுஷன். He is a man who suffers right from morning till night. ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் சுகபோகத்துல ஒரு ஆசை. But he had a little interest in the good comfort. இதுதான் அவனுக்கு பிரச்சனை. That was his problem. இசக்கார் இரண்டு பொதிகளின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. Issachar is a strong ass couching down between two burdens. அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருந்தா பிரச்சனை இல்ல. And if it is stopped, it is okay. அடுத்த வசனம் சொல்றா, The next verse says, அவன் இளைப்பாறுதலை தேடுகிறவன். and he saw that was அதே best. நேரத்துல வசதிகளை தேடுகிறவன். And he seeks for a pleasant rest. அவனுக்கு இதுதான் பெரிய முக்கியமானது. And that was important for him. நம்ம ஆளுங்களும் அப்படிதான். வேலைக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் மந்த்லயே அவங்க எதை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, நிலம் வீடு வண்டி டக்குன்னு போய் அதுல சொருவிடுறான், சிக்கிறான். அவனுக்கு தேவை வசதி. Our people when they go to the work for the first month, they entangle into the house, land and vehicle. வீடானாலும் கம்பெனி ஆனாலும் வண்டி ஆனாலும் கர்த்தர் உனக்கு தரட்டும். And if it is a house or land or vehicle, let Lord give it to you. கொஞ்சம் லேட் ஆனாலும் கர்த்தர் நிச்சயமா தருவாரு. Even if it is late, Lord surely will give it. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். The blessings of the Lord will bring all richness. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார்னா வேதனையை கூட்டார். If God gives that blessing, he will not add pain unto it. இவனுக்கு பிரச்சனை என்னன்னா நல்லா உழைக்கணும், அதே நேரத்துல ரொம்ப வசதியாக சுகபோக வாழ்வு, உயிரோடு சாவு. And his problem is that he wants to suffer but at the same time lead a comfortable life. நம்முடைய விசுவாசிகள் கூட வீட்டுக்காக வீட்ல சண்டை போடுறவங்க எல்லாம் இருக்காங்க. And our believers, they strive for the comfortability. எனக்கு அது இல்ல இது இல்லன்னு புருஷன்ட்ட சண்டை, பிள்ளைகள்ட்ட சண்டை, பெற்றோர்கள்ட்ட சண்டை, இப்படிப்பட்ட ஆவி இன்னைக்கு சமுதாயத்துல சபைக்குள்ள போராடுகிறார். They keep striving unto their husbands, telling that I need this and that, and this spirit is striving in between the church. நல்லா உங்களுக்கு புரியும் நான் விசுவாசிக்கிறேன். And I hope you understand. இவங்களுக்கு நல்ல பாடுபடுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இவங்களுக்கு உலக பிரகாரமான வசதிகள் இளைப்பாறுதலை தேடுகிறார்கள். They suffer a lot and they want to lead a comfortable life in the world. அவங்களுக்கு என்ன ஆசை? What is their desire? எப்பவும் வீட்ல இருந்தா சந்தோஷமா இருக்கணும். At the house they have to be happy all time. அவங்களுக்கு உலகத்தை அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. They desire to enjoy the world. உலகத்தை எப்படியாவது அனுபவிக்கணும். Somehow they want to enjoy the world. அனுபவிக்கணும், அந்த பொருளை அனுபவிக்கணும். இதுதான் அவங்களை கப்பங்கட்டவர்களாய் மாற்றி விட்டது. To enjoy this and that made them to pay the tribute. இருக்கிற எல்லா பேங்க்லயும் கிரெடிட் கார்டு வாங்கிடுறான். And they want to enjoy everything. இருக்கிற எல்லா பேங்க்லயும் கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருக்கான். They have the credit card in all the banks. ஊரா போய் ஒவ்வொரு கடையில நெஞ்சிக்கலாம். அப்படி சர்னு சொருவிட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கலாம். And they can go and insert the cards everywhere they go. ஒரு சகோதரன் இருந்தான். And there was a man. சின்ன வயசுதான். He was young. அவனும் வேலை பார்த்தான். And he was earning. அவன் மனைவியும் வேலை பார்த்தா. His wife also earning. அவங்களுக்கு எத்தனையோ பேங்க்காரன் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாங்க. And many banks gave their credit cards to them. ஒரு கட்டம் வந்த பொழுது when a time came, அந்த சகோதரன் சகோதரி ஃபாரின் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. And they had a chance to go to abroad. அப்ப அவங்க கிளம்பும்போது சொன்ன பிரச்சனை என்னன்னா, and when they want to go, there was a problem. வாங்குன கிரெடிட் கார்டை என்ன செய்யல, இன்னும் கிளியர் பண்ணல. They need to clear all the credit cards that they have. சரி, ஃபாரின் போயாச்சு. They went abroad. ஒரு வருஷம் கழிச்சு வந்தாங்க. After a year they came. அப்ப விசாரிச்சபோது when I inquired, இப்ப பாதி வரைக்கும் நெஞ்சிருக்கோம். ஃபாரின் போய் சம்பாதிச்சும் ஒரு வருஷம் கழிச்சு கூட எது அடையல,
நமக்கு தான் கிரெடிட் கார்டே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாவம், விஷயம் தெரிஞ்சவங்க நல்லாதவர், விஷயம் தெரியாதவர்கள் நல்லவர்களே. And they, கிரெடிட் கார்டை பத்தி தெரியலன்னா பிரச்சனையே கிடையாது. if you don't know about the credit card, then that is not a problem. இன்னைக்கு அநேகர் இப்படி தான் மாட்டிட்டு இருக்காங்க. And many are got entangled into it. இது அவனுடைய தகப்பன் சொன்ன வார்த்தை. This is the word that his father told about him. உபாகமம் 33ல மோசே சொன்ன வார்த்தை என்ன? What is the word uttered by Moses in Deuteronomy 33? 18 19. 18 and 19. செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். பொருள்களை அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இப்படி ஒரு டீம் பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள இருக்கு. There is a team in Pentecostal church to enjoy all the treasures. பொருளாசை என்னது? விக்கிரகம் என்று பைபிள் சொல்லுகிறது. The covetousness is an idolatry, says Bible. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு உனக்குள்ள பொருளாசை வரக்கூடாது. After coming into this, you should not have the covetousness. பெர்க்மன் சொல்வாரு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அபிஷேகம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. And Father Beckman says that when you have an eye upon the things, then your anointing goes. பொருட்கள் மேல கண்ணு போனால் உன்னுடைய அபிஷேகம் போச்சு. When your eyes fixed upon the things, then you lose your anointing. தகப்பனும் இந்த வார்த்தையை தான் சொல்றான், ஒரு ஊழியக்காரனும் இந்த வார்த்தையை தான் சொல்றான். The father and the servant of God says the same word. அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க, உழைப்பாங்க, ஆனா அதுக்கு அதிகமாக அவர்கள் சுகபோகத்தை விரும்பினார்கள். They suffer and labor, and more than that they want the comfort. அவங்களுக்கு கழுதைதான், ஆனா நீ இயேசு சுமக்கிற கழுதையா இருக்கணும். And he was an ass, but he need to carry Jesus. பலத்த பொதிகளை, 2 பொதிகளை சுமக்கக்கூடிய கழுதையாக இருக்கிற, ஆனா இயேசுவை சுமக்கக்கூடிய கழுதையாக நீ மாற வேண்டும். You should not be a strong ass couching down between 2 burdens, but you need to be an ass and to bear Jesus. நீ பிழையாம சுமந்தா அடிபட வேண்டியது இருக்கும். And if you bear Balaam, then you need to be இயேசுவை சுமந்தால் நீ மகிமைப்பட வேண்டியதா. If you bear Jesus, then you can be glorified. அதை விட்டுட்டு உலகத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் ஐயோ, ஒரு சிலர் எல்லாம் போறீங்கன்னா அந்த கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டா அந்த கம்பெனியை இவன் கம்பெனி போல தலையில தூக்கிட்டு அங்கேயே படுத்து கிடப்பான். And few, when they work in the company, they have the company upon their head and they work day and night for it. ஒரு ஆபீஸ்ல சேர்த்து விட்டா அந்த ஆபீஸ் முழுவதும் கவர்மெண்ட் கம்பெனி ஆபீஸே இவங்க தலையில தான் ஓடுற மாதிரி அப்படியே இரவும் பகலும் பாடுபடுறது. And he suffers day and night as if the government is running in him. கர்த்தருக்காக நீ என்ன செய்தாய்? What did you do for Lord? இங்கே இசக்கார் கப்பம் கட்டறதுக்கு ரீசன், எல்லாம் செய்றான், பாடுபடுறான், சம்பாதிக்கிறான், ஆனா அதுக்கு அதிகமாக அவனுக்கு தேவை வசதி. Issachar pays the tribute here. He suffers, he labors, but he needs more comfort. உங்களுக்கு என்ன கர்த்தர் கொடுக்கறாரோ அதை அனுபவிங்க. What Lord gives unto you, you need to enjoy. கர்த்தர் உனக்கு வண்டி கொடுத்தா வண்டி அனுபவிச்சுக்கோ. And what God, if God gives, then you can enjoy. கர்த்தர் உனக்கு வீடு கொடுத்தா அதுக்காக வீடு இல்லைன்னு சொல்லி நீ அதுக்காக சண்டையை போட்டு குடும்பத்தை பிரிச்சிட்டு போய்டாத. If God didn't give you a house, you should not strive it and divide the house. கர்த்தர் உனக்கு பிரியாணி கொடுத்தா குறிய பிரியாணி சாப்பிட்டுக்கோ, இல்ல கூல்னா நெஞ்சிக்க கரைச்சு குடிச்சுக்கோ. If God gives a biryani, then eat it. If it is a porridge, then drink it. தேவனால் எல்லாம் கூடும். Everything is possible by God. உனக்கு இன்னது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். God knows what you want. உனக்கு என்ன தேவைங்கிறது கர்த்தருக்கு தெரியும். Lord knows what you want. அதை எப்ப கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். He knows when he want to give it to you. சரியான நேரத்துல உன் கையில அது கிடைக்கும். And in the right time you will receive it in your hand. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நீ இசக்காராக இருந்தால் இந்த உலகத்திலே வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஐஸ்வரியங்களையும் உலகத்தின் மேன்மைகளையும் நீ தேடி ஓடினால் நீ கப்பம் கட்டுகிறவனாய் மாறுவாய். If you are Issachar, then if you seek for the good comfort and rest and all the pleasures of the world, you should pay tribute. ஒரு சிலர் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் பணம் கிடைக்கும், உடனே சொந்தக்காரன் வந்துடுவான், மொத்த காசையும் வாங்கிட்டு போயிடுவான். And few, they receive some money and all the relations will come and will take away. நம்ம விசுவாசிகள் பாதி பேர் இப்படி கொடுத்துட்டு ரோட்ல உட்கார்ந்திருக்கான். Half of our believers gave this and they are sitting in the road. வேலை முடிஞ்சிரும், இவங்க ரிட்டையர்ட் ஆகிற வயசு, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அந்த ரிட்டையர்ட் ஆன பணம் வரும். அப்போ தான் அண்ணன் தம்பி சொந்தன் வந்தவன் போனவெல்லாம் வருவான், எனக்கு 2 லட்சம் கொடு 3 லட்சம் கொடுமா, இவருக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாரு, நம்பிக்கையோடு கொடுப்பாரு. அதுக்கு பிறகு சாகிற வரைக்கும் பென்ஷனில் தான் ஜோறு சாப்பிடணும். அந்த பணம் அல்லேலூயா தான். And the time of retirement, all the family members and relations will come to receive the money. He believes and give it to them. And பணம் ஒரு செகண்ட்ல விட்டு உன்னை விட்டு ஓடி போய்டும். This is what the tribute, and within a second the money goes from you. உன் சொத்து ஒரு நிமிஷத்துல உன்னை விட்டு போய்டும். Within a minute your asset goes from you. நல்லா இருப்ப. You will be okay. நீ காலையில சிக்காயிடுவ. And morning you will be. நாளை காலையில 10 லட்சம் ரூபாய் காலியாயிடும். And 10 lakhs will be get lost. இது எப்படி ஏன் நடக்குது? Why is happening? நீ பிசாசுக்கு நீ இடம் எங்கேயோ கொடுக்கிற, உன் பணம் வீணாகும். And you give this money in the hand of your adversary and it is going away.